பணக்காரன் ஆகணும்னா சில ரகசியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த ரகசியங்களை நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காதனால தான் நம்ம ஏழையாகவே இருக்கோம். அப்படிப்பட்ட ரகசியங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு மித்ரே சிவா பணவாசம் அப்படின்ற இந்த புத்தகத்தில் நிறைய ரகசியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ரகசியங்கள் உங்களை கட்டாயம் பணக்காரன் ஆக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பணவாசம் அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். பணத்துக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்கிட்ட ஏன் பணம் வரதில்லை? நான் ஏன் பணக்காரன் ஆகிறதில்ல? என்கிட்ட ஏன் இந்த செல்வம் சேர்றதில்லை? இந்த கேள்வி நம்மள்கிட்ட பல பேர்கிட்ட இருக்கிறது ரொம்ப சகஜமான ஒன்று தான். ரொம்ப நியாயமான கேள்வியும் கூட. ஆனால் இங்கே நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? பணத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பணத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம பணத்தை நோக்கி ஓட வேண்டிய தேவையே கிடையாது. பணம் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களை நோக்கி பணத்தை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களை பணக்காரன் ஆக்கணும்னு அது ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அதை பெறாமல் நீங்கள் வேறு ஏதோ ஒரு திசையில் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் பணக்காரனாக ஆகிறது கிடையாது. நம்ம பணக்காரனாக இல்லாமல் போகிறதுக்கு எத்தனை காரணம் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன? இப்போது நீங்கள் ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் கூட இன்னொரு நபர் அதே மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயமும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நபருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. பெரிய பணக்காரர் ஆகிறாரு, ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் வாங்குறாரு, வெற்றி மேலே வெற்றி அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் உங்களுக்கு ஒன்றுமே வரல. இப்போ அந்த நபரை பார்த்து எப்படி நீங்கள் உணர்வீங்க? அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இப்படி தான் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க. ஆனால் பொறாமப்படுவீங்களா? சேச்சே, நான் பொறாமலாம் படமாட்டேன், ஆனால் நானும் கடினமாக உழைக்கிறேன், எனக்கு மட்டும் கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வருத்தம் தான் நீங்கள் பணக்காரனாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம். அந்த வருத்தம் தான் இந்த பிரபஞ்சம் உங்களை நோக்கி பணத்தை கொண்டு வராமல் போகிறதுக்கு ஒரு காரணம். இப்படிப்பட்ட வருத்தமாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட பொறாமையாக இருக்கட்டும், ஏன் ஒரு இயக்கமாக கூட இருக்கட்டும், இப்படி அடுத்தவங்களுக்கு பணம் கிடைக்கிறப்போ, அடுத்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறப்போ அதை பார்த்து இப்படிப்பட்ட உணர்வு எனக்கு வருதுன்னா அதுதான் பணத்தை பெறாமல் போகிறதுக்கு, இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பணத்தை பெறாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம். புரியலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா புரிய வைக்கிறதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் இந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போ நீங்களும் பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரு தோட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க. நிறைய பூ பூக்கணும்னு ஒரு ஆசையில் 2 பேருமே தோட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க. இப்போது வானத்திலிருந்து பூவை தரக்கூடிய தேவதை இறங்கி வராங்க. உங்கள் 2 வீட்டில் ஒரு வீட்டுக்கு தான் முதல்ல போக முடியும் அவங்களால. அதனால் முதல்ல பக்கத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா செடிகள்லையும் நிறைய பூவை கொடுத்துடுறாங்க. இப்போ அங்கே வேலை முடிஞ்சிருச்சுன்னு உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு பூ பூக்க ஆரம்பிக்குது. நீங்கள் என் தோட்டத்தில் ஒரே ஒரு பூ தான் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவ்வளவு பூ இருக்கே அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் வருத்தப்படுறத பார்த்து அந்த தேவதை நினைக்கிறாங்க, ஒரு பூ பூத்ததுக்கே இவ்வளவு வருத்தப்படுறானே, ஒருவேளை இவனுக்கு பூ பிடிக்காது போல இருக்குது, நல்ல வேலை இவனுக்கு நிறைய பூவை நம்ம கொடுக்கல அப்படின்னு திரும்ப பக்கத்து வீட்டுக்காரர் தோட்டத்துக்கே போயிடுறாங்க. ஏன்னா அங்கே பூ பூத்ததுக்கு அவர் சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு மட்டுமே திரும்ப திரும்ப பூவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் பணம் அடுத்தவங்களுக்கு போகிறப்ப நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா பணம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதனால எப்போவுமே உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் ஏதாவது ஒரு வெற்றியை அடைஞ்சால் சந்தோஷப்படக்கூடிய மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிட்டாகணும். அவருக்கு வெற்றி கிடைச்ச உடனே முதல்ல சந்தோஷப்படக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும். இந்த உலகத்திலேயே அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும். அவருடைய வெற்றியை உங்களோட வெற்றி மாதிரி கொண்டாடணும். இப்படிப்பட்ட மனப்பான்மை வந்தால் தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இதை கேட்குறதுக்கு ஒரு மாயை மாதிரி இருக்குது. பிரபஞ்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குன்னு சொல்கிறீங்க, ஏதோ தேவதைன்னெலாம் சொல்கிறீங்க, என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னால் இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்த சொல்கிறேன். இப்போது நான் ஒரு கடை திறக்கிறேன். இந்த கடையை நான் திறந்ததுக்கப்புறம் அந்த கடையை நானே முழுமையாக பார்த்துப்பேனா? கட்டாயம் ஒரு கடையை என்னால் முழுமையாக பார்த்துக்க முடியாது. பல சூழல்களில் எனக்கு அடுத்தவங்களோட உதவின்றது தேவைப்படும். சில சமயம் கடன் தேவைப்படலாம், சில சமயம் அறிவுரைகள் தேவைப்படலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படும். அதை செய்யக்கூடியவங்க என் கூட இருக்கக்கூடிய வெற்றி அடைந்த மனிதர்களாக தான் இருப்பாங்க. என் கூட தோற்று போன ஒரு நபர் எனக்கு உதவக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டார். அவரே ஒரு உதவியை தேடிக்கிட்டு இருப்பார். அப்போது என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறணும், பணக்காரன் ஆகணும் அப்படின்னா எனக்கு உதவின்றது கட்டாயம் தேவை. அந்த உதவியும் என் கூட இருக்கக்கூடிய வெற்றி அடைந்த மனிதர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நல்ல உறவுன்றது எனக்கு கட்டாயம் தேவை. நீங்கள் இப்போது என் கூட இருக்கிறீங்க, ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிட்றீங்க. நீங்கள் வெற்றி அடைஞ்சதை பார்த்து நான் பொறாமப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ சோகம் அடைஞ்சாலோ அது உங்களுக்கு தெரியாமலையா இருக்கும்?
கண்டிப்பாக என் கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க வெற்றி அடையும் போது நான் வருத்தப்பட்டாலோ அதை பார்த்து பொறாமப்பட்டாலோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் அப்படி ஒரு நபருக்கு மட்டும் செய்ய மாட்டேன். என் கூட நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய வெற்றியை பார்த்து வருத்தப்பட்டா என் கூட இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள்ட்டையும் நான் அப்படி தான் நடந்துப்பேன். அப்போது என் கூட இருக்கக்கூடிய வெற்றி அடைந்த பணக்காரர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு மோசமான மனிதன் மாதிரி தான் தெரிவேன். எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி பணக்காரனாக முடியும்? இப்படி இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்க முடியும், இல்லை இவர் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஆன்மீக ரீதியாகவும் பார்க்க முடியும். எப்படி பார்க்கணும் அப்படின்றது முக்கியம் கிடையாது, இதை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் அடுத்தவங்களுடைய வெற்றிக்கு நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு பணம் வரப்போ நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா கட்டாயம் நானும் பணக்காரனாவேன். அது நம்பக்கூடிய ஒரு விஷயந்தான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டுது. சம்பாத்தியத்தை விட செலவு அதிகமாக தான் இருக்குது. செலவுக்கு மேலே பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொட்டி கடைக்காரர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா 1000க்கும் 2000க்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். அப்படியே கொஞ்சம் தள்ளி ஒரு மளிகை கடைக்காரர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 10,000க்கும் 20,000க்கும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். ஒரு பெரிய ஹோட்டலில் போய் கேட்டிங்கன்னா 1,00,000க்கும் 2,00,000க்கும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். ஒருவேளை ஒரு புதிய பிரபஞ்சத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதம் 1000 ரூபாய் செலவு பண்ணி காட்டினீங்கன்னா அடுத்த மாதம் 1000 ரூபாயை செலவு பண்ணிட்டியா, இந்த 2000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும். 2000 செலவு பண்ணி காட்டினீங்கன்னா 10,000 கொடுக்கும். 10,000 செலவு பண்ணால் 1,00,000 2,00,000ன்னு மேலே மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கும். செலவு செய்ய செய்ய பணத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்குறதுக்கே ரொம்ப விசித்திரமாக இருந்தாலும் நம்மளோட பிரபஞ்சம் அப்படிப்பட்ட பிரபஞ்சம் தான். நம்ம எல்லாரும் ஒரு தவறான புரிதலில் இருக்கோம். செலவு செய்கிறதே தப்பு. செலவு செய்யாமல் இருந்தால் தான் பணக்காரனாக முடியும். செலவு செய்யணும்னு நினச்சா ஒரு பதட்டம் நமக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே பிரச்சனை என்னென்னா செலவு செய்கிறது கிடையாது. நீங்கள் செலவு செய்யும் போது எப்படி உணர்றீங்கன்றது தான் உண்மையான பிரச்சனை. ஒரு செலவை செய்யும் போது நான் ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறேன், ஒரு பயத்தோடு இருக்கேன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய பணத்தை கொடுக்காது. அதே நேரத்தில் சந்தோஷமாக ஒரு செலவை நான் செய்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு செலவை செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் எனக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே செலவு செய்கிறது பிரச்சனை கிடையாது, செலவின் நோக்கம் தான் பிரச்சனை. எந்த நோக்கத்தில் செலவு செய்கிறீங்கன்றதை பொறுத்து இந்த பிரபஞ்சம் உங்களை பணக்காரனாக்கும். எனக்கு எல்லாம் வேணும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், என்னோட ஈகோவை நான் அதிகப்படுத்திக்கணும், என்னோட அகங்காரத்துக்காக நான் ஒரு செலவை செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி ஒரு செலவை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பணக்காரனாக மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு இது பயனளிக்கணும், அடுத்தவங்களுக்கு இது நல்லதாக போய் முடியணும் அப்படின்னு அடுத்தவங்களை மனதில் வச்சு அடுத்தவங்களுக்கு எப்படி பயனளிக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு செலவை செஞ்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் மேலும் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதம் அடுத்தவங்களை மனதில் வச்சு ஒரு 1000 ரூபாய் செலவு செஞ்சிங்கன்னா அடுத்த மாதம் அது 2000 கட்டாயம் கொடுக்கும். ஒரு உதாரணத்தை இந்த புத்தகம் சொல்லுது. இந்த எழுத்தாளர் 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார். ஒருத்தவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த கடைக்கு போய் கொஞ்சம் ஃப்ரீயாக பால் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அவர் போகிறாரு, பாலோட திரும்ப வரல. நான் பால் கேட்டேன், அவர் என்னை ரொம்ப அசிங்கமாக திட்டுறாரு அப்படின்னு சொல்கிறார். 2வது நபர்கிட்டையும் அதையே சொல்கிறார், நீ போய் அந்த கடையில் பாலை வாங்கிட்டு வா ஃப்ரீயா அப்படின்னு. அவர் போனார், கையில் பாலோட வந்துட்டார். என்ன இவர் எப்படி அந்த பாலை ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தார்? நான் கேட்கும் போது என்ன ரொம்ப அசிங்கமாக திட்டினாரே அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறார். உன்கிட்ட அந்த கடையில் போய் பால் வாங்கிட்டு வான்னு மட்டும்தான் சொன்னேன், ஆனால் இந்த நபர்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன். அந்த கடையில் போய் பால் வாங்கிட்டு வா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டிக்கு ரொம்ப பசியோடு வாடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பால் தேவை, நீ போய் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சேன். அந்த கடைக்காரர்கிட்ட போய் எனக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ அந்த கடைக்காரர் பால் தரல. ஆனால் அதே நேரத்தில் அங்கே ஒரு நாய்க்குட்டி பசியோடு இருக்குது, பார்க்கவே பாவமாக இருக்குது, கொஞ்சம் பால் தரீங்களான்னு கேட்குறப்போ பாலை கொடுத்துட்டார். இந்த பிரபஞ்சமும் அப்படி தான். நான் கேட்கும் போது எனக்காக வேணும்னு கேட்டேன்னா இந்த பிரபஞ்சம் தராது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மனிதருக்காக, அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்களுடைய நலனுக்காக வேணும்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் கட்டாயம் கொடுத்துரும். அடுத்தவங்களுக்காக பணத்தை செலவழிக்கும் போது எப்படி பணக்காரன் ஆகுறதுன்றதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறார். இவர் நிறைய பப்ளிக் ஸ்பீச்சஸ் கொடுப்பார். இன்றைக்கி சென்னையில் கொடுப்பார், நாளைக்கு திருச்சியில் கொடுப்பார், அடுத்து இன்னொரு நாள் வேறு ஒரு இடத்துல கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ இவர்கிட்ட ஒரு கார் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். சென்னையில் ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்குறார், அடுத்து திருச்சியில் போய் அடுத்த ஸ்பீச்சை கொடுக்கணும் அப்படின்னா நடுவில் ஒரு 2-3 நாள் ஆகிடும். ஏன்னா ட்ராவல் பண்ணி போய் அசதியில் இருந்து அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒரு 3 நாளாவது எடுத்துக்கும். இப்படி நான் அதிகமாக பிரயாணம் பண்ணி பப்ளிக் ஸ்பீச் கொடுக்குறப்போ நிறைய நாட்களை வீணடிக்கிறேன். அடுத்தவங்களுக்கு அந்த நாட்கள் உதவிகரமாக இருக்கிறது இல்லை. அதனால எனக்கு ஒரு காரை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு செலவை செய்கிறார். அந்த காரோட நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி நான் சென்னையில் என்னோடய அறிவை அடுத்தவங்களுக்கு கடத்தணும், அடுத்த நாளே திருச்சியில் அறிவை கடத்த போகிறேன் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட அடுத்தவங்களுக்கு அறிவை கடத்துறதுக்காக ஒரு காரை வாங்குறாரு அப்படின்னா இவருக்கு மேலும் மேலும் பிரபஞ்சம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை இவர் வாழ்க்கையிலையும் அனுபவிச்சும் இருக்கார். இப்படி அடுத்தவங்களை மனதில் வச்சு நீங்கள் பணத்தை செலவு செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் பணக்காரன் ஆவீங்க.
இதை கேட்குறதுக்கும் ரொம்ப ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்குது, ஒரு ஏமாத்து வேலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கேயும் நான் ப்ராக்டிக்கலாக இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறேன். முதல் விஷயம், அடுத்தவங்களுக்காக செலவு செய்கிறதுனா என்ன? ஒரு உதாரணம், நான் இப்போ செய்கிறது அடுத்தவங்களுக்கான ஒரு வேலை தான். யூடியூப்பில் நிறைய புத்தகங்களை படித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் ஒரு செலவை செய்கிறேன்னு வச்சுப்போம். இன்றைக்கி இந்த புத்தகத்தை வாங்கினேன், நாளைக்கு 200 கொடுத்து இன்னொரு புத்தகத்தை வாங்க போகிறேன். அந்த புத்தகத்தை படித்து நான் திரும்ப வீடியோவாக போட போகிறேன். இப்படி 200 செலவு பண்ணி நான் படித்த புத்தகத்தை வீடியோவாக போடுறப்போ எனக்கு 1000 கிடைக்குது. அப்போது தொடர்ந்து 200 நான் அடுத்தவங்களுக்குன்னு நினச்சி செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த செலவு வீண் செலவாக போய் முடியறதில்லை. அது என்ன ஏழ்மையில் கொண்டு போய் தள்ளுறது கிடையாது. அந்த செலவு மேலும் மேலும் எனக்கு பணத்தை பெற்று கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த எழுத்தாளரும் ட்ராவல் பண்ணி போய் ஸ்பீச் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். அந்த ஸ்பீச் மூலியமாக ஒரு வேளை டிக்கெட் வாங்கி ஒரு பணத்தை சம்பாதிச்சாருன்னா கண்டிப்பாக அந்த கார் வாங்கினது ஒரு முதலீடாக போய் முடியும். இப்படிப்பட்ட முதலீடை தான் இவர் அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய செலவு அப்படின்னு சொல்கிறாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு செலவும் அடுத்தவங்களுக்கு பயனளிக்குமா அப்படின்னு நான் யோசிச்சேன்னா நான் பண்ணக்கூடிய செலவு எல்லாம் செலவாக இருக்காது, முதலீடாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு பயனளிக்குது அப்படின்னா அந்த பயனை அவங்க பெற்றதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பணத்தை எனக்கு கொடுப்பாங்க. சில சமயம் அவங்க பணத்தையே கொடுக்கலன்னு வச்சுப்போம். ஒருவேளை இந்த எழுத்தாளரை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, இவர் பப்ளிக் ஸ்பீச்சை ஃப்ரீயாக தான் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். அவர் ஃப்ரீயாக பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கறதுனால அவருடைய ஒரு இமேஜ் அப்படின்றதாவது அட்லீஸ்ட் உயரும். அந்த இமேஜ் உயர்றதுனால தான் இந்த புத்தகம் இன்றைக்கி என்ன சேர்ந்துச்சு. இந்த புத்தகத்தை நான் பணம் கொடுத்து தான் வாங்கினேன். எப்படி பார்த்தாலும் இவர் ஒரு நல்ல விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு செலவை செஞ்சால் இவரை நோக்கி பணம்ன்றது ஏதாவது ஒரு வழியில் போய் சேர்ந்துருது. அதுபோல தான் அடுத்தவங்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு செலவை செஞ்சேன்னா அந்த செலவு எப்படியாவது எனக்கு இன்னொரு பணத்தை பெற்று வந்து கொடுத்துரும், அதை விட பெரிய பணத்தை பெற்று வந்து கொடுத்துரும். இன்னொரு இடத்துல இவர் சொல்லியிருப்பார், ஒரு நாய்க்குட்டிக்கு பால் வேணும்னு கடையில் கேட்குறப்போ கடைக்காரர் கட்டாயம் பாலை கொடுத்துட்றான்னு. அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன், அடுத்தவங்களுக்கு ஆன்மீகத்தை பரப்புகிறேன், இந்த உலகத்தை ஆன்மீக உலகமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பணக்காரராகக்கூடிய சாமியார்கள் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அப்படிப்பட்ட சாமியாராக இவர் இருக்க மாட்டார் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த கருத்தையும் நான் ஒரு விதமாக பார்த்தேன், இவர் ஒரு விதமாக சொல்லியிருந்தார், இன்னொரு நபர் வேறு ஒரு விதமாக சொல்லலாம். ஆனால் இங்கே முக்கியம் எப்படி அந்த கருத்தை பார்க்குறோன்றதை விட அந்த கருத்து நமக்கு பயனளிக்குமா அப்படின்றது தான். அந்த விதத்தில் அடுத்தவங்களுடைய பயனை மனதில் வச்சு பண்ணக்கூடிய செலவு எனக்கு மேலும் பணத்தை பெற்று வந்து தருமான்னு கேட்டால் கட்டாயம் பெற்று வந்து தரும். அப்போ பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. செலவை உங்களுக்காக பண்ணாமல், உங்களுடைய நலனுக்காக பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு பயனளிக்குமான்றதை மனதில் வச்சு பண்ணுங்க. அதை நான் செலவுன்னு சொல்ல மாட்டேன், முதலீடுன்னு சொல்லுவேன். அது கட்டாயம் உங்களை பணக்காரனாக்கும். பணக்காரன் ஆகணும்னா என்ன செய்யணும்னு போய் யார்ட்டையாவது கேட்டால் கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு பதில் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு தான். கஷ்டப்படாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கிற பணம் கூட நம்ம கூட இருக்கும். கஷ்டப்படாமல் வந்த பணம் நம்ம கூட இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்ட வசனங்களை எத்தனை வாட்டி கேட்டிருப்போம். ஒரு உண்மையை சொல்லவா, இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாமே போய் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் யாரும் கஷ்டப்பட்டதே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர்கள் யாரும் கஷ்டப்பட்டதே கிடையாது. கஷ்டப்பட்டு எந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு வெற்றியை பெற்றே தராது. நம்ம விரும்பி செய்யக்கூடிய செயல் எவ்வளவோ இருக்கும். விரும்பி செய்யக்கூடிய செயல்களை யாராவது உங்களுக்கு இதை விரும்பி செய்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்ப்பா, எனக்கு டிவி பார்க்க பிடிக்கும், எனக்கு வீடியோ கேம் விளையாட பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு விருப்பமான செயல்கள். இந்த செயலை யாராவது உங்கள்கிட்ட விரும்பி செய்யணும்னு சொன்னாங்களா? விரும்பி செய்யணும் யாருமே சொல்கிறதில்ல. ஆனால் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலையை மட்டும் யாரோ ஒரு நபர் இதை கஷ்டப்பட்டு செஞ்சாகணும் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து தான் அந்த செயலை நம்ம செய்யணுன்ற ஒரு தூண்டுதல் வந்துக்கிட்டு இருக்கு, நமக்குள்ளேருந்து வரது கிடையாது. எப்போ நமக்குள்ளேருந்து ஒரு தூண்டுதல் ஒரு செயலை நம்ம செய்யலையோ அப்போ அங்கே நம்ம வெற்றி அடைய போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையையும் சுலபமாக விருப்பமானதாக பார்த்து செய்ய முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலையும் ரசித்து சந்தோஷமாக செய்ய முடியும். ஆனால் சில வேலைகளை நம்ம கஷ்டமான வேலையாக பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா அந்த வேலை மீது ஒரு மன எதிர்ப்பு நமக்கு இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்காங்க. சிலர் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக படைக்கப்பட்டிருக்காங்க, சிலர் இசையமைக்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்காங்க. டெண்டுல்கர்கிட்ட ஒரு பேட்டை கொடுத்து கிரிக்கெட் விளையாடுன்னு சொன்னால் அவர் ஒரு நாள் முழுக்க விளையாடுவார். கஷ்டப்பட்டு நான் விளையாடுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டார். இளையராஜா கிட்ட ஒரு பியானோவை கொடுத்து வாசிக்க சொன்னால் அவரும் சந்தோஷமாக வாசிப்பார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனால் அந்த பியானோவையும் பேட்டையும் மாற்றி பாருங்கள், 2 பேருமே கஷ்டப்படுவாங்க. அங்கே கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு மன எதிர்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு அங்கே இருக்குது. இது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஒரு செயல் எனக்கு விருப்பமானதாக இருந்தால் அது செய்கிறது ரொம்ப சுலபமானதாக இருக்கும், அதை நான் ரொம்ப உற்சாகத்தோடு செய்வேன். அதே ஒரு செயல் வெளிப்புற தூண்டுதலால் நிகழ்ந்து ஒரு மன எதிர்ப்போடையே நான் செய்கிறேன்னா அங்கே நான் உற்சாகமாக இருக்க மாட்டேன், அதை நல்லா செய்ய மாட்டேன், சுலபமாகவும் நான் அதை செய்ய மாட்டேன்.
ஒரு உதாரணத்துக்கு ஒரே செயலை 2 விதமாகவும் செய்ய முடியும். தினமும் நீங்கள் காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போவீங்க. திடீர்னு உங்கள் மேனேஜர் சொல்கிறாரு, நாளைக்கு கொஞ்சம் 7 மணிக்கே நீ வந்துரு, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்குது. அப்போ 7 மணிக்கு காலையில் போகணுன்னா 5 மணிக்கே எந்திரிக்கணும். அப்படி எந்திரிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு உற்சாகம் இல்லாமல் இருப்பீங்க. அந்த வேலையை செய்கிறது எவ்வளவு கஷ்டமானதாக இருக்கும், எவ்வளவு மனக்கசப்பு நிறைந்ததாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. நாளைக்கு நம்ம எல்லாரும் ஆஸ்திரேலியா போக போகிறோம், காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க, ரொம்ப உற்சாகமாக உணர்வீங்க. இப்போ 5 மணி இல்லை, 3 மணிக்கே எந்திரிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்போ ரொம்ப உற்சாகத்தோடு அதை செய்வீங்க. ஒரு வேலையை எப்போ நம்ம சிறப்பாக செய்வோம், எப்போ அதை சுலபமானதாக செய்வோம் அப்படின்னா அதை விரும்பும் போதும் அது நமக்கு ஒத்து போகும் போதும் தான். எல்லா வேலையும் எல்லாருக்கும் ஒத்து போகாது. எந்த வேலை நமக்கு ஒத்து போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுல தான் சூட்சமே இருக்குது. எந்த வேலையை செய்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எந்த வேலையை செய்கிறப்போ நேரம் போகிறது எனக்கு தெரியல, எந்த வேலையை செய்கிறப்போ சாப்பாடு இருந்தாலும் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எந்த வேலையை செய்கிறப்போ தூங்கவே மறந்துடுறேன், அப்படிப்பட்ட வேலைகள்லாம் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் என்னால் சாதனையாளனாக வர முடியும். அந்த வேலையை செஞ்சால் தான் பணக்காரனாக முடியும். இயற்கையில் எந்த ஒரு விஷயமும் ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறதே கிடையாது. மாம்பழம் ரொம்ப சுவைமிக்காதாக தான் இருக்குது, ரொம்ப சிறப்பான பழமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மாமரம் ஒரு மாம்பழத்தை கஷ்டப்பட்டு செய்கிறது கிடையாது. மாம்பழத்தை மட்டுமே எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக ஒரு வேப்ப மரம் நாளையிலிருந்து நான் மாம்பழத்தை உற்பத்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் கிடையாது. ஆனால் மனுஷன் மட்டும் இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன வருமோ அதை செய்யாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இதனால் வெற்றி கிடச்சிது அப்படின்னு அதை கஷ்டப்பட்டு அவன் செய்ய நினைக்கிறான். அதை கஷ்டப்பட்டு செய்கிறப்போ அதை அவனால் செய்ய முடியறதில்ல, அது அவனுக்கு பலனையும் பெற்று தரது கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு எதையும் செய்ய தேவையில்லை. நமக்கு எதை செய்ய பிடிச்சிருக்கோ அதை விரும்பி செஞ்சால் அது சிறப்பான விஷயமாக மாறும். எப்போ சிறப்பான விஷயங்களை நம்ம வெளியில் கொடுக்குறோமோ அப்போ சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மளை தேடி வருவாங்க, நம்மள்கிட்ட பணத்தை கட்டாயம் கொடுப்பாங்க. மாமரத்தை நம்ம மாமரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யுதுன்றதுக்காக வீட்டில் வைக்கிறது இல்லை, மாம்பழத்தை தருதுன்றதுக்காக தான் வீட்டில் வைக்கிறோம். அது மாம்பழம் தரலன்னா அந்த மரம் நம்ம வீட்டில் இருக்க போகிறதே கிடையாது. பயனை நம்ம கொடுத்தோம்னா மக்கள் நம்மளை தேடி வருவாங்க, பணத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் பயனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சதை செய்யணுமே தவிர, நம்ம எதற்காக உருவாயிருக்கோமோ அதை செய்யணுமே தவிர ஏதோ ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. அப்போ நாளைக்கே நீங்கள் நான் இதை கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. எதை உங்களால் கஷ்டப்படாமல் செய்ய முடியுதோ, எதை விரும்பி செய்ய முடியுதோ அதை செய்யுங்க. இங்கே 2வது பிரச்சனை ஒன்று இருக்குது. எதை செய்யும் போதும் அதிலிருந்து என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறது. பயனுக்காக மட்டும் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை நம்ம சிறப்பாக செய்ய மாட்டோம். சில சமயம் நமக்கு பிடிச்ச விஷயமா கூட இருக்கும், அதை நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ பலன் கிடைக்காம போயிருக்கலாம். அப்போ நம்ம பலன் கிடைக்கலையே, அப்போ நம்ம செய்கிறத மாற்றணும் அப்படின்னு நினச்சி வேறு வழியில் செஞ்சோம் அப்படின்னா அங்கே நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம இழந்துருவோம், நம்மளோட ஸ்டைலை நம்ம இழந்துருவோம், நம்மளோட கலைத்தன்மையை நம்ம இழந்துருவோம். அது பிற்காலத்தில் நமக்கு ஒரு பெரிய பயனை பெற்றுத்தராது, பணக்காரனாக நம்மளால் ஆக முடியாது. இங்கே எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இந்த நேரத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்குதுன்னு நினச்சி நான் செய்கிறத விட்டு அவங்க செய்கிறத கஷ்டப்பட்டு செஞ்சாலோ, இல்லை நான் செய்கிறதையே வேறு ஸ்டைலில் செய்யலாம், பயனுக்காக இதை இப்படி செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணாலோ எனக்கு அங்கே பணம்ன்றது என்னை தேடி வர்றது கிடையாது, எனக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்க போகிறது கிடையாது. இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம்தான். கஷ்டப்பட்டு எதையும் செய்யாதீங்க, உங்களுக்கு விருப்பமான விஷயத்தை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. அதுக்கு பயன் வரத்துக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், அந்த நாள் பொறுமையோடு காத்துக்கிட்டு இருங்க, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றிக்கோங்க. பயன் வரலை அப்படின்றதுக்காக அந்த செயலை முற்றிலுமாக மாற்றுறதோ இல்லை அடுத்தவங்க செய்கிற மாதிரி செய்யணும்னு நினைக்கிறதோ மிகப்பெரிய தப்பு. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் பணக்காரன் ஆகணும்? நிறைய பேர் நீங்கள் சொல்கிற பதில் என்னவாக இருக்குன்னா, நிறைய பணம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் நிறைய கிடச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு யார் உத்தரவாதம் கொடுத்தா? பணம் வேறு, சந்தோஷம் வேறு. சிலர் இந்த பணத்துக்காக பணம் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சி சந்தோஷத்தையே இழந்துடுறாங்க. சந்தோஷம் வேணும்னு பணத்து பின்னாடி ஓடுறாங்க, பணத்து பின்னாடி ஓடினதுனால இருந்த சந்தோஷமும் போயிடுது. அப்போது இங்கே பணம் வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட உங்கள் வேலையை செய்யக்கூடாது. உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறதோட நோக்கம் அந்த வேலையை செய்கிறதுக்காக தான். ஒரு வேலையை பணத்துக்காக செஞ்சால் எப்படி பணம் கிடைக்காதுன்னு சொன்னனோ அதே மாதிரி ஒரு வேலையை சந்தோஷத்துக்காகவும் செய்யாதீங்க. ஒரு வேலையை எதற்காக செய்ய போகிறீங்க, அந்த
அந்த வேலையை செய்யறதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் உணரும் போது, முதல்ல சொன்ன மாதிரி அந்த வேலையை செய்யும் போது நேரம் போகிறது உங்களுக்கு தெரியல, அந்த வேலையை செய்யும் போது அடுத்தவங்களுக்கு பயன் அளிக்குது, அந்த வேலையை செய்யும் போது எனக்கு பசி கூட எடுக்கிறதில்ல, அப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செய்யும் போது பணம் வேணும், சந்தோஷம் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த வேலையை நீங்கள் சரிவர சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பணமும் சந்தோஷமும் பை ப்ராடக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மருத்துவர் பல உயிர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதோட நோக்கம் உயிர்களை காப்பாற்றுறதா மட்டும்தான் இருக்கணும். அப்படி அந்த வேலையை செய்யும் போது தான் அவருக்கு பணமும் கிடைக்குது, உயிர்களை காப்பாற்றுறதுனால வரக்கூடிய சந்தோஷமும் அவருக்கு வருது. அதற்கு பதிலாக நான் உயிர்களை காப்பாற்றினா எனக்கு பணம் கிடைக்கும், உயிர்களை காப்பாற்றினா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாருன்னா உயிர் அவரால் காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். அடுத்த தடவை ஒரு வேலையை செய்கிறப்போ இதுலேருந்து சந்தோஷம் கிடைக்கணும்னு ஆசைப்படாதீங்க, பணம் கிடைக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அந்த வேலை உங்கள் கூட ஒத்து போகுது, அந்த வேலை செய்கிறதே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால் அந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வேலையை செய்யும் போது பணமோ சந்தோஷமோ வரலாம், ஆனால் வரணுன்ற கட்டாயத்தை நீங்கள் அந்த வேலை மேலே கொடுக்காதீங்க. பணக்காரனாகிறது எப்படி? இந்த கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை நம்ம கேட்குறதே கிடையாது. ஏன் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த கேள்வியை ஆரம்பத்தில் கேட்டிருந்தாலும் அதற்கப்புறம் மறந்துடுறோம். பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் பணக்காரன் ஆகணும் அப்படின்றத யோசிச்சிருப்போம். பணக்காரன் ஆனால் எவ்வளவு பொருட்களை வாங்கலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் அப்படின்லாம் யோசிச்சிருப்போம். ஆனால் பணக்காரன் ஆகிறதுக்கான பயணத்தை மேற்கொண்டதுக்கப்புறம் ஏன் பணக்காரன் ஆகணுன்றதை மறந்து பணக்காரன் ஆகணுன்றதை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி காரணத்தை மறக்கிறதுனால என்ன நடக்குது? நான் பணக்காரன் ஆகணும்னு ஓயாமல் உழைக்கிறேன், ஓடிக்கிட்டே இருக்கேன், ஒரு நாள் பணக்காரன் ஆகிடுறேன். திரும்பி பார்த்தா நான் எதற்காக பணக்காரன் ஆகணும்னு நினச்சனோ அந்த விஷயமே என்கிட்ட இல்லை. நிறைய பணத்தை இப்போ நான் சம்பாதிச்சிட்டேன், ஆனால் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா என் உடம்பு அதுக்கு ஒத்துக்கிறது கிடையாது. குழந்தைகளுக்கு நிறைய செலவு செய்யலான்னு பணத்தை கொண்டு போய் கொடுத்தா உன் பணம் யாருக்கு வேணும் அப்படின்னு கோவமாக அவன் என்ன பார்க்குறான். ஏன்னா அவன் கூட நான் அவ்வளவு நேரத்தை செலவழிச்சது கிடையாது. மனைவிக்காக பணத்தை செலவு செய்யலான்னு பார்த்தா மனைவியே இப்போ இல்லை. இப்படி வாழ்க்கையில் எதற்காக பணக்காரன் ஆகணும்னு நினச்சோமோ பணக்காரன் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயமே இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வீணடிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறிடுது. ஒவ்வொரு நாளும் நான் பணக்காரன் ஆகிறது எதற்கு? பணக்காரன் ஆகிறது பணத்தை அனுபவிக்கிறதுக்காக தான், பணத்தை எனக்கு பிடிச்சவங்களுக்கு செலவு செய்கிறதுக்காக தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவங்கள உதாசீனப்படுத்திட்டோ இல்லை நம்மளையே நம்ம உதாசீனப்படுத்திட்டோ பணக்காரன் ஆகணும்னு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் தோற்று போன ஒரு நபராக தான் நம்ம நிற்போம். அப்போ புத்திசாலியான நபர் என்ன செய்யணும்? பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நேரத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிடணும். நேரத்தை சம்பாதிக்கிறதுனா என்ன? ஒவ்வொரு நாளும் நான் 10 மணி நேரம் வேலை செய்கிறேன், 10 மணி நேரம் வேலை செய்கிறதுனால 10 லட்சம் ரூபாய் இப்போ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து எனக்கு 60 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 10 மணி நேரத்தை 16 மணி நேரமாக 18 மணி நேரமாக மாற்றணும்னு நினச்சா அவர் புத்திசாலி கிடையாது. அதே நேரத்தில் 10 மணி நேரம் வேலை செஞ்சு 10 லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது எப்படி 5 மணி நேரம் வேலை செஞ்சால் இதே 10 லட்சம் சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவர் தான் புத்திசாலி. நம்ம எல்லாருக்கும் தேவையானது நேரம் தான். பணம்ன்றது எல்லாருக்கும் தேவை தான். ஆனால் நேரமே இல்லாத பணத்தை விட பணம் இல்லாத நேரம் ரொம்ப நல்ல விஷயம். அப்போ நான் ஏழையாக எனக்கான நேரத்தோடு இருக்கிறேன்னா அதை விட நேரமே இல்லாமல் பணக்காரனாக இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம்தான். அதனால் நேரத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த நேரத்தை உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் குடும்பத்தோடனும் செலவு செய்யுங்க. இப்படி அதிகமாக கிடைச்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் இருக்கிற மொத்த நேரத்தையும் போட்டு எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அது பயனளிக்க போகிறது கிடையாது. இந்த நேரத்தை நமக்காகவும் நம்ம செலவு செஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு வாரத்தில் 7 நாள் இருக்குது. எந்த நாள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய முக்கால்வாசி பேர் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஞாயிற்றுக்கிழமையை மட்டும்தான் அவங்களுக்காக அவங்க செலவு செஞ்சுக்கிறாங்க. மற்ற நாள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு வேலைக்காக பணத்திற்காக செலவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பிள்ளைகளோட விளையாடுறாங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லித்தராங்க, இல்லை ஏதாவது வீட்டு வேலை செய்கிறாங்க, சமைக்கிறாங்க, மீன் தொட்டியை கழுவுறாங்கன்னு இப்படி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை செய்கிறதோட பேரும் வேலை தான். அதற்கும் உடல்லேருந்து சக்தி தான் போயிட்டுருக்கு. மற்ற நாளில் செய்கிறது பேரும் வேலை தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய வேலையை அவங்க வேலையாகவே பார்க்குறது கிடையாது. அப்போ நமக்காக நம்ம நேரம் செலவழிச்சுக்கணும்னா நான் முதல்ல சொன்னது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நமக்கு பிடிச்ச விஷயத்தையே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 7 நாளுமே நமக்கு பிடிச்சதாக இருக்கும். 7 நாளுமே நமக்காக செலவு பண்ணிக்கக்கூடிய நாளாக மாறும். அதை விட முக்கியம், எனக்கு பிடிச்ச வேலையாக இருந்தாலும் அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் நேரத்தை எடுத்து என் குடும்பத்துக்கு கொடுத்தாகணும். நான் சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிச்சாகணும். அனுபவிக்காமல் ஒரு பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னா பணத்தை சேர்க்காமலே இருந்துடலாம். நான் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், பணம் அதிகமாக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்த பணம் எல்லாத்தையும் நான் செலவு செஞ்சிட்றேன். ஒரு பொருள் கூட என்கிட்ட இல்லை, ஒரு சொத்தை கூட என்னால் சேர்த்து வைக்க முடியல. என் கூட இருக்கிறவர் என்னை விட ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட தங்கம் நிறையா இருக்குது, கார் இருக்குது, வீடு பங்களான்னு வச்சுருக்கிறாரு, நிறைய சொத்தை சேர்த்துட்டார். என்னால் மட்டும் ஏன் இந்த சொத்தை சேர்க்கவே முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய மனநிலை தான்.
பணம் நிறையா இருந்தால் சொத்து உங்களுக்கு வந்துடாது. சொத்து வேணும்னா பணத்தை விட இந்த மனநிலை, ஒரு மைண்ட் செட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு கார் வாங்க போகிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, நான் கார் வாங்குறேன் அப்படின்னு ஒரு காரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் நிறுத்தினேன்னா என்கிட்ட ஒரு கார் இருக்கும், அந்த காரை நான் சொத்துன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் அந்த காருக்கு நான் தொடர்ந்து செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எரிபொருள் போடுறதா இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அந்த காரை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், சர்வீஸ்க்கு விடுறதா இருக்கட்டும், ஒரு டிரைவர் போட்டால் டிரைவர் சம்பளமாக இருக்கட்டும், இப்படி காருக்கு தொடர்ந்து நான் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கனே தவிர அந்த கார் எனக்கு என்ன வருமானம் கொடுக்குது? கார் வருமானம் கொடுக்கணுமா? ஆமாம், நான் ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படின்னா நான் சேர்க்கக்கூடிய அனைத்து சொத்தும் எனக்கு வருமானத்தை கொடுக்கணும். நான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு சொத்தும் எனக்கு என்ன வருமானம் கொடுக்கும் அப்படின்ற கேள்வியை கேட்டு ஒரு சொத்தை வாங்கினா மட்டும்தான் என்னால் நிறைய சொத்தை சேர்க்க முடியும். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா கேட்க வேண்டிய கேள்வி, இந்த காரோ இந்த வீடோ எனக்கு எப்படிப்பட்ட வருமானத்தை கொடுக்கும் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து சொத்தும் ஒரு தம் ரூலில் வச்சுக்கோங்க. 6% வட்டியவாது மினிமம் கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். என்ன கேட்டால் 6%ன்றதே கம்மி தான். ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டே 7% கொடுக்குது. அப்புறம் எதுக்கு அந்த சொத்தை வாங்கணும்? பணத்தையே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம். ஸோ 7%க்கு மேலே 8-9% ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சொத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய சொத்தே மேற்கொண்டு சொத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட சொத்தை வாங்குகிற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் நிறைய சொத்தை சேர்க்க முடியும். சொத்து சேர்க்கணும் அப்படின்னா வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எப்படிப்பட்ட ரிட்டர்னை எனக்கு கொடுக்குன்ற கேள்வியை கேளுங்க. அந்த ரிட்டர்ன் ஒரு 8% மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் பணக்காரனாகணும்? ஏன் பணக்காரனாகணுன்றதை பற்றி இவ்வளோ நேரம் பேசணும். ஆனால் இதே கேள்வியை வேறொரு பார்வையில் கேட்போம். உங்களை ஏன் இந்த பிரபஞ்சம் பணக்காரன் ஆக்கணும்? ஏன் உங்களை இந்த பிரபஞ்சம் பணக்காரன் ஆக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய பணத்தை கொடுக்கறது மூலியமாக அந்த பணத்தை எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் நோக்கமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உங்கள்கிட்ட நிறைய பணம் வருது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் அதை தானமாக அடுத்தவங்களுக்கு வழங்குறது. அடுத்தவங்களுக்கு பணத்தை நீங்கள் வாரி வழங்கும் போது தான் உங்களுக்கு அதிகமான பணம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்குறதும் நமக்கு வரக்கூடிய பணத்துக்கு நன்றி உணர்வை செலுத்துறதும் நம்மளை பணக்காரனாக்கும் அப்படின்றத இந்த புத்தகத்தில் மட்டும் நான் படிக்கலை. கடந்த சில நாட்களாக பணம் பற்றின நிறைய புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் பேசின பல புத்தகங்களில் கடைசியில் சொல்லக்கூடிய விஷயம் திரும்பவும் இதுவாக தான் இருக்குது. அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுங்க, பணத்தை உங்களுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கிற பணத்துக்கு நன்றி உணர்வை சொல்லுங்கள் அப்படின்றத வெவ்வேறு புத்தகம் வெவ்வேறு வடிவில் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ரிச் டாட் புவர் டாடாக இருக்கட்டும், அல்மனாக் ஆஃப் நாவல் ரவிகண்டாக இருக்கட்டும், இப்படி நான் தொடர்ந்து பேசக்கூடிய புத்தகங்கள்லாம் இந்த கிராட்டிடியூட் அண்ட் அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கறத பற்றி நிறைய சொல்லியிருக்கு. ஒரு விஷயத்தை ஒரு நபர் சொல்கிறாரு, அந்த விஷயத்தை சொல்கிறது மூலியமாக அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதே விஷயத்தை பல நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல புத்தகத்தில் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்புறதுல பெருசாக தவறுன்றது இருக்குது. ஒருவேளை பணத்தை நீங்கள் என்னோட ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுங்க அப்படின்னு இவர் கேட்டார்னா அந்த நோக்கத்தை சந்தேகப்படுறதுல கூட ஒரு காரணம் நமக்கு இருக்கலாம். ஆனால் பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்மளால் முடிஞ்ச பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நம்மளை பணக்காரனாக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுல தப்பு கிடையாது. இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது நல்லது செய்யும் அப்படின்னா நம்ம நம்புறதுல தப்பு கிடையாது. அடுத்தவங்களுக்கு பணத்தை நிறைய கொடுங்க, அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி பண்ணுங்கள், நீங்கள் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதை நம்பினா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நம்பினா நல்லது நடக்குது. அப்போ அதை நம்புறதுல தப்பு கிடையாது. அப்போது நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டால் பணக்காரன் ஆகும்போது அந்த பாதையில் போகும்போது நிறைய பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள், பணத்தை தானமாக வழங்குங்க. எப்படி சம்பாதிக்கணும், ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசிட்டோம். ஆனால் ஒன்று பேசாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா, எது சம்பாத்தியம், எது செல்வம்? நம்மள்ட்ட இருக்கிற பங்களாவோ நம்மள்ட்ட இருக்கிற வீடோ நம்மளோட செல்வம் கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிறதுலையே முக்கியமான செல்வம் எதுவாக இருக்கும்? இப்போ ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய செல்வம் எதுன்னு நீங்கள் சொல்வீங்க? அவர்கிட்ட இருக்கக்கூடிய காரோ வீடோ பணத்தையோ நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அவருடைய திறமையை தான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய செல்வமாக நம்ம சொல்ல முடியும். அதே போல் நமக்கு செல்வம் வேணும் அப்படின்னா இருக்கிறதுலையே முக்கியமான செல்வத்தை நல்லா பார்த்துக்கிட்டாகணும். அதில் தான் நம்மளோட கவனம் இருக்கணும். அந்த செல்வம் எதுன்னா பணத்தை பெறக்கூடிய, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறன், நம்மளோட திறமை. நம்மளோட ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிட்டா எப்படிப்பட்ட செல்வத்தை வேணால் நம்மளால் அடைய முடியும். செல்வம் எப்போ வேணால் எப்படி வேணால் நம்மளை விட்டு போகலாம். ஆனால் திறமையை நம்ம கூட வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா போன எப்படிப்பட்ட செல்வத்தையும் திரும்ப நம்மளால் பெற முடியும். பணக்காரனாகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனால் பணக்காரனாகவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த திறனை நீங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டாகணும். தொடர்ந்து இந்த திறனை மெருகேற்றிக்கிட்டாகணும். பணக்காரனான எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏழையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை முறியடிக்கக்கூடிய விஷயந்தான் உங்களோட திறனை நீங்கள் வளர்த்துக்கிறது.
திரும்பவும் சொல்கிறேன், அப்படி நீங்கள் திறனை மெருகேற்றி வந்த பணத்தை வச்சு என்ன செய்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு உன்னதமான செயலை தவிர அதை உங்களுக்காக மட்டுமே உங்கள் கூட வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு போதுமானதை நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதியை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் அந்த திறனும் உங்களுக்கு மேம்படும், நிறைய பணமும் உங்களை வந்து சேரும். ஓவராலாக இந்த புத்தகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த புத்தகம் பணக்காரனாகிறத ஒரு ஆன்மீக பார்வையில் பார்த்துருக்கு. நிறைய பணம் சார் மைண்ட் செட்டை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்தவங்களுக்கு பணம் கிடைக்குது, நம்மளை கூட இருக்கிறவங்க வெற்றி அடைகிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. செலவு செய்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டியதில்லை. செலவோட நோக்கன்றது ரொம்ப முக்கியம். எதையும் கஷ்டப்பட்டு செய்யணும்னு நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா அதை செய்யாதீங்க. விருப்பமான விஷயங்களை செஞ்சால் தான் பணம் உங்களை தேடி வரும். அப்படி பணம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் வந்துடும் நம்பாதீங்க. பணம் வேறு, சந்தோஷம் வேறு. அந்த பணத்தை பின்னாடி ஓடுறப்போ எதற்காக அந்த பணம் பின்னாடி ஓடுறோன்றதை மறந்து அதையே தியாகம் செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. இப்படி பணம் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அந்த பணத்தை வச்சு சொத்துக்களை வாங்குங்க. எது சொத்து அப்படின்னா அந்த பொருள் மீண்டும் உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தா தான் சொத்து. அப்படிப்பட்ட பொருட்களை தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா பணக்காரன் ஆவீங்க. அப்படி சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்காகவே வச்சுக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு தானமாகவும் கொடுக்க பழகுங்க. இருக்கிறதுலையே மிகப்பெரிய சொத்து என்னென்னா உங்களோட திறமை தான். அதை வளர்த்துக்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதோட இந்த புத்தகத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள் கூட பகிர்றது முடியுது. ஃபைனலாக வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றின என்னோட ரிவ்யூ இல்லை என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா புத்தகத்துக்கும் இந்த ஒப்பீனியனை நான் கொடுக்கறது கிடையாது, இது முக்கியமானதும் கிடையாது. மீறி நான் உங்கள் ஒப்பீனியனை கேட்டே தருவேன் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஒப்பீனியன். இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த புத்தகத்தை படிக்கவே வேணான்னு எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த புத்தகத்தோட முதல் 2 வரியே எனக்கு கொஞ்சம் கடினமானதாக இருந்துச்சு. குருஜி மித்ரே சிவா இளமையிலேயே பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் இயற்கையின் பேருண்மைகளையும் வாழ்வின் பொருள்களையும் உணர்ந்த ஞானி அப்படின்னு ஆரம்பிச்சது. அது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலையும் பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ரகசியத்தையும் புரிஞ்சிக்க முடியாது, பிரபஞ்சம்னா என்னன்றதை முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது உண்மைன்னு நான் சொல்லலை, அது உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால ஒரு தனிப்பட்ட மனிதர் இந்த பிரபஞ்சத்தோட அனைத்து விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஞானின்னு சொல்கிறப்போ அந்த புத்தகத்தை படிக்கணும்னு எனக்கு தோணலை. இப்படிப்பட்ட கருத்தை சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்ல. இப்படிப்பட்ட கருத்தை இந்த எழுத்தாளரை பற்றி வேற ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு. அந்த கட்டுரையை இவங்க இதில் போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அந்த வரிகளை சொன்னது யாருன்ற கோட் அவங்க கொடுக்கல, அதை யார் எழுதுனதுன்னு போடல. அப்படி போடாமல் ஒரு பக்கம் இந்த புத்தகத்துக்குள்ளே எழுதப்பட்டிருந்ததுன்னா அது எழுத்தாளர் எழுதுனதாக தான் நம்ம பார்க்கணும். அப்போது தன்னை பற்றியே நான் ஒரு மிகப்பெரிய ஞானி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய நபரை எப்படி நான் நம்புறது அப்படின்ற கேள்வி வந்தது. ஆனால் அந்த கேள்வி வந்ததுக்கப்புறமும் கூட இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற எல்லா கருத்துக்களையும், அதாவது இந்த ஓவரால் மெசேஜ், நான் கடைசியில் சொன்ன சம்மரியில் இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னக்கூடிய அந்த காரணத்தை என்னால் முழுமையாக ஏற்றுக்க முடியல. இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறது பிரபஞ்சம், இந்த பிரபஞ்ச சக்தி, ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்ம ஒத்து போகிறது, அப்படிப்பட்ட விளக்கங்களை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நான் பிரபஞ்சத்தை ஃபிசிக்ஸ் மூலியமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஆன்மீக ரீதியான பிரபஞ்சத்தை முழுமையாக அப்படியே என்னால் ஏற்றுக்க முடியல. அங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன்றது வருது. அதனால இந்த கருத்துக்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட முடியாது. சில கருத்துக்கள் உண்மையாக பொய்யான்றது முக்கியம் கிடையாது. அந்த கருத்து பயனளிக்குமா, அந்த கருத்து எதற்காக சொல்லப்பட்டதோ அதை செஞ்சு முடிக்குமா அப்படின்றது தான் தேவை. அப்படி இருந்ததுன்னா அந்த கருத்தை நம்புறதுல தப்பு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர்கிட்ட நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். கடவுள் மீது நம்பிக்கையை போட்டு கடினமாக நீ உழைச்சின்னா உனக்கு வெற்றி எப்படியாவது கிடச்சிடும். தோல்வியை பார்த்து பயப்பட தேவையில்லை, கடவுள் உன்னை பார்த்துப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த நபருக்கு இப்போ கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது. அதனால அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் எதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டேன், அதனால நான் கடினமாக உழைக்க மாட்டேன், தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு நீ சொல்லியிருக்கிற, அப்போ நான் தோல்வியை பார்த்து பயந்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் அவருக்கு வெற்றி கிடைக்காது. இங்கே முக்கியம் அவர் சொன்ன அந்த கடவுள் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதை விட அவர் என்ன செய்யணும்னு சொன்னாரோ அது உண்மையாக அது பயனளிக்குமான்னு பார்க்குறது புத்திசாலித்தனம். நம்மளோட அறிவுக்கு புலன்படாத சில கருத்துக்களை பேசுகிறப்போ அப்போது அந்த கருத்துக்கள் எனக்கு ஒத்து வரலன்றதுனால அறிவுக்கு புலன்பட்ட கருத்துக்களையும் சேர்த்தே நான் எதிர்ப்பேன்னு நினைக்கக்கூடாது. என்னால் ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்க முடியாத கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதனால என்னால் ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்க முடியாத கடவுளை காரணமாக வச்சு என்னால் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்ச ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா, என்னால் ஆராய்ச்சி பண்ண முடியாத கடவுளை வச்சு இந்த கருத்தை நீ சொல்லிட்டன்றதுனாலே இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னால் தான் இந்த கருத்தை ஆராய்ச்சி பண்ண முடியுமே, அப்போ இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடுறேன், இது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கிறேன்றது புத்திசாலித்தனம். அப்போது என்னால் புரிஞ்சிக்க முடியாத, என்னால் நம்ப முடியாத, என்னால் ஏற்றுக்க முடியாத, எனக்கு சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி, இந்த ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி,
ஆராய்ச்சி அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாலும் அதை பயன்படுத்தி என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்ச எந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்னு பார்க்குறப்போ என்னால் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்ச புரிஞ்சிக்க முடிஞ்ச அந்த கருத்துக்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த புத்தகத்தோட நோக்கத்தை நிறைவேற்றும், என்ன கண்டிப்பாக பணக்காரனாக்கும். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற எல்லா கருத்துக்களும் ரொம்ப உன்னதமான கருத்து தான். கண்டிப்பாக இந்த புத்தகம் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலிமா, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது மூலிமா பணக்காரன் ஆக போகிறோம். அதற்காக இந்த புத்தகத்தை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம். ரொம்ப சின்ன புத்தகம், ரொம்ப அழகான நடையில் எழுதப்பட்டிருக்கு. கண்டிப்பாக வாங்கி படிங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி மீதெல்லாம் நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்கும். நம்பிக்கை இல்லைனாலும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் உங்களை பணக்காரன் ஆக்க தான் போகுது. எந்த வகையில் பார்த்தாலும் இந்த புத்தகத்தோட நோக்கம் நிறைவேறும். அதனால் இதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். யூஸ்வலாக இப்படிப்பட்ட ஒப்பீனியனை ரிவ்யூவை நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த புத்தகத்தோட முதல் 2 வரி நான் படித்து காட்டின வரி என்ன கொஞ்சம் உறுத்துனதுனால இதை நான் சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் முதல் 2 டாப்பிக்கை நான் பேசுகிறப்போ இது எப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்குறது அப்படின்னு என்னோட கருத்தையும் நான் சொல்லிட்டேன். அப்படியும் நான் சொல்ல மாட்டேன். அதை சொன்னதுக்கும் இதுதான் காரணம். அதனாலலாம் இந்த எழுத்தாளரையோ இந்த குருவையோ நான் சந்தேகப்படுறனோ கேள்வி கேட்குறனோ கிடையாது. இவர் யாருன்றதை நான் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. இவரோட சொற்பொழிவுகளை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த வீடியோன்றது இந்த புத்தகம் எனக்குள்ளே எப்படிப்பட்ட உணர்வை உண்டு பண்ணதுன்றது தானே தவிர யாரையோ சந்தேகப்படுறதோ கேள்வி கேட்குறதோ கிடையாது. அது உங்களுடைய பொறுப்பு. அதை நீங்கள் தான் செய்யணும். அதை செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இப்படி என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லலாமா? அங்கங்கே எனக்கு தேவைப்பட்டா சொல்லணும்னு தோணுனா இல்லை, அப்படிலாம் எனக்கு தேவையில்லை. இந்த புத்தகம் உன்னால் ஏற்றுக்க முடியாத சில விஷயத்த சொல்லியிருந்தாலும் அது எப்படி சொல்லியிருக்கோ அதை நீ ஏற்றுக்கிட்டா எப்படி பேசுவியோ அப்படி தான் எனக்கு பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.